அன்னைக்கு சுதா கல்யாணத்துக்கு போட்டுக்கலான்னு உங்க நாத்தனார் கிட்ட நெக்லஸ் கேட்டா செயின் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டா. என்னம்மா இது தேஞ்சா போயிடும். அது சரி, அவளை ஏன் கேட்ட? நம்ம கிட்ட தான் இருக்குல்ல. நிச்சயதார்த்தத்துக்கு அதை போட்டுக்கிட்டேன், கல்யாணத்துக்கு தான் அவகிட்ட கேட்டேன். பெரியம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? இத பாரு, ஸ்வீட்டை டேபிள் மேல அடுக்க சொன்னல, அடிக்கிட்டியா? அடிக்கிட்டேன் பெரியம்மா. இதோ வந்துட்டேன். சரி. ஐயோ லக்ஷ்மி, இங்க வா. இப்படி கொடுமா, நான் கொண்டு போய் வைக்கிறேன். ஒரு நிமிஷம், சீக்கிரம் எடுத்துட்டு போ. ஆ எடுத்துக்கங்க தம்பி, கூச்சமே படாதீங்க, எல்லாம் உங்களுக்காக எடுத்துட்டு வந்ததுதான். அக்கா மாப்பிள்ளை நல்லா இல்ல, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. பொண்ணுக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுங்க. காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டாலோ இல்லையோ, எங்க பொண்ணு இன்னைக்கு விரதங்க. 3வது திங்கள் இல்லையா? சரியா போச்சு, எல்லாம் மாமியார் மாதிரி தான். மாப்பிள்ளைய பாருடி. பையனுக்கு நேத்து தான் நம்ம எஸ்கோட்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதுல டீச்சர் போஸ்ட் வந்திருக்கு. பையன் படிச்சதெல்லாம் சிட்டில தான். அதான் 2 வருஷத்துல சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிடலான்னு இருக்கான். பெரியவளுக்கு 4 வரைக்கும் கொடுத்தோங்க, இப்போ 8 வரைக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தங்கம் சீரு இதெல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லையே. அதை பத்திலாம் இப்போ எதுக்குங்க? இன்னும் ஏதாவது வேணுமா தம்பி? வண்டி வேணும். இதுல என்ன இருக்கு, வாங்கிக்கலாம் தம்பி. வண்டினா அந்த வண்டி இந்த வண்டிலாம் இல்லை, ராயல் என்ஃபீல்ட் தான் வேணும். சரிங்க தம்பி, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச வண்டியை வாங்கிக்கங்க. ஹலோ, எவ்வளவுன்னு சொல்றாங்க? 8. அங்க இங்க 12. நான் கவர்மெண்ட் ஜாப் அப்படியா? அதுன்னு சொல்லி 13 வரைக்கும் ஏத்திட்டேன். ஒரே நிமிஷம். இப்ப என்ன பண்ணலாம்? சரி, இனிமேல் லீவ் போடுறது ரொம்ப கஷ்டம். பொண்ணு பார்க்குறத வர ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்க சொல்லு. 12 லட்சத்தோட வண்டி செப்பரேட்டா சொல்லியிருக்கல நீ அங்க? சொல்லிட்டேன். சொல்லாம எப்படி இருப்பேன்? இப்படி எத்தனை பேரடா பாப்ப? ஆனாலும் பணத்துல என்ன இருக்கு? இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். வாழ்க்கை முழுக்க உன்னோட இருக்க போறது பொண்ணுடா. டேய் கண்ணா, நான் சொல்றத கேட்டு வரதட்சணைன்னு பார்க்காம பொண்ணை பார்த்து கட்டிக்கோடா. நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகிறது இந்த பொண்ணை தாம்மா. ரீல்ஸ் பண்ணுறதுக்கு புருஷன் ஒத்துக்கிட்டா தான் கல்யாணம் பண்ணுவேன்னே சொன்னலாம். இப்படி எல்லாருக்கும் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது எனக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கிறது தப்பில்லை. இன்னொன்று டிமாண்ட் இருக்கும்போது தான் கமெண்ட் பண்ணோம். ஒரு தடவை தானே கொடுக்க போகிறாங்க. சும்மா இந்த ஆட்டோக்கு பின்னாடி எழுதிருக்கிறதெல்லாம் வந்து படிச்சுட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதம்மா, வெறுப்பாகுது. இல்லடா, நான் என்ன சொல்றேன்? வெங்காய போண்ட செய்கிறேன்னே என்னாச்சு அது? சமைக்கிறேன்.